சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் ஸ்ரீ பூதநாத சேவா அறக்கட்டளை சார்பில் 18ஆம் ஆண்டு ஐயப்ப திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஜோதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூதநாத சேவை அறக்கட்டளை சார்பில் ஐயப்ப திருவிளக்கு பூஜையை ஒட்டி மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து முத்து மாரியம்மன் கோவில் அபிஷேகம் முடிந்த பிறகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஊர்வலம் நடைபெற்றது. கங்கையம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பின்னர் சுவாமி ஐயப்பனுக்கு நெய், பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகர கூட்டுறவு வங்கிகளை மாவட்ட அளவில் இணைத்திட வேண்டும், கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 10,000 ரூபாயாக வழங்கிட வேண்டும், சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழக மாவட்டங்களில் செயல்படும் 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை இணைத்து தமிழ்நாடு வங்கி உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தினர். அரசியலை தாண்டி இந்த கூட்டுறவு வங்கிகளை மக்கள் வங்கியாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது தவிர ஊழியர் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை 10,000 ரூபாய், குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் தரணும்னு இதெல்லாம் குறைஞ்சி போகும், பெரிய அளவுக்கு குறையும், செலவினம் குறையிற போது இந்த வங்கிகள் பலம் பொருந்திய வங்கியாக மாறும். ரெண்டாவது, இந்த வங்கிகள் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு மாற்றாக நாம் இந்த வங்கிகளை பயன்படுத்த முடியும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கூறியதால் தன்னை தாக்கியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வார்டு உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒட்டன்சத்திரம் அருகே சட்டையப்பநல்லூர் கிராமத்தில் நீர்நிலை ஓடைகளை பொதுமக்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளனர். இதனிடையே சில மாதங்களுக்கு முன்பு மழை பெய்தபோது வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனையடுத்து இக்கிராமத்தில் 7வது வார்டு உறுப்பினராக பதவி வகித்து வரும் கணேசன் அப்பகுதி மக்களிடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்து அப்பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் சுரேஷ்குமார் வார்டு உறுப்பினரை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் அலட்சியமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவது குறித்து தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு தன்னிச்சையாக ஆண்டு குறியீடு எய்திட நிர்பந்தம் செய்திட வேண்டும், மாவட்ட அளவில் நடைபெறும் கூட்டங்களில் சங்க செயலாளரை ஒருமையில் பேசுவது மற்றும் தகாத வார்த்தைகளை உபயோகிப்பது உள்ளிட்டவற்றை நிறுத்தி பணியாளர் நலன்களை காக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தின் கோரிக்கை, கடந்த பயிர்க்கடன் வழங்குதலில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்களை ஒரு சில சங்கங்களில் கடன்கள் முறையற்ற வகையில் வழங்கப்பட்டுள்ளது என்றும், வரும் பொங்கல் திருநாளில் கூட்டுறவு நியாய விலை கடைகளில் செயல்படும் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலங்களாக பார்சல் செய்து கூட்டுறவு கடைகளுக்கு வழங்க வேண்டும் என்றும், மேலும் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மின் சிக்கன வார விழாவை ஒட்டி சென்னை எம்ஜிஆர் நகர் மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் இணைந்து விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியில் ஈடுபட்டனர். கடந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தேசிய மின்சார சேமிப்பு வாரம் மற்றும் பாதுகாப்பு வார விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் சார்பில் சென்னை எம்ஜிஆர் நகரில் மின்சார சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இதில் மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
சோழிங்கநல்லூர் அருகே தூய்மை பணியாளர்களை கொண்டு 3 இடங்களில் புதிய உணவகம் திறக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழைய மகாபலிபுரம் சாலை கந்தன் சாவடியில் அம்சம் உணவகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. அதன் நிறுவன தலைவர்கள் ராம்குமார் மற்றும் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பெண் பணியாளர்களை கொண்டு உணவகமானது திறக்கப்பட்டது. பின்னர் சமையல் ஊழியர்களை கொண்டு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. இந்த நிலையில் தங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களை கௌரவிக்கும் விதமாக நீலாங்கரை, காரப்பாக்கம் மற்றும் கந்தன் சாவடி ஆகிய 3 இடங்களில் தூய்மை பணியாளர்களை கொண்டு உணவகத்தை தொடங்கியதாக நிறுவன தலைவர்கள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஜெலட்டின் வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நாட்டுக்கல் பாளையம் பழையூர் பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களில் ஜெலட்டின் உள்ளிட்ட வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பழையூர் பகுதியில் விஜய்பாபு என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது மோட்டார் அறையில் இருந்த அட்டை பெட்டிகளில் ஜெலட்டின் வெடிபொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 1308 ஜெலட்டின் வெடிபொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் குவாரி உரிமையாளர் பொன்னுசாமி, கனகராஜ், விஜய்பாபு ஆகிய 3 பேரை கைது செய்தனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகளுக்கான தகுதி சுற்று நடைபெற்றது. தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் சிறுவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கொரோனா பரவல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற போட்டியில் சிறுவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் முதல் 4 இடங்களை பிடித்தவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் தலைவர் சீனிவாசன், செயலாளர் புவனா சாஹிப் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில்வே மேம்பால விரிசாலை தேசிய நெடுஞ்சாலை ஆணைத்துறையினர் சீரமைத்தனர். மானாமதுரையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இதன் அதிர்வினால் மேம்பாலத்தின் பல பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விடும் நிலை காணப்பட்டது. இது தொடர்பான செய்தி நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக ரயில்வே அதிகாரிகள் மேம்பாலத்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் பாலத்தை ஆய்வு செய்து விரிசல் ஏற்பட்ட பகுதியை சீரமைத்தனர். மூலப்பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து கோவையில் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. நாடு முழுவதும் 200 சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இணைந்து மூலப்பொருட்கள் விலையேற்றத்தை கண்டித்து ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. இதில் கோவையில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றன. இதனால் சுமார் 1,500 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலப்பொருட்களின் விலை 100% மேல் உயர்த்தப்பட்டுள்ளதால் உற்பத்தி 70% வரை குறைந்துள்ளதாகவும் இந்த விலையேற்றம் தொழில்துறையினரை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சென்னை போரூர் அருகே பெண்கள் விடுதி நடத்துவது போல் விபச்சார தொழிலில் ஈடுபட்ட 2 புரோக்கர்களை போலீசார் கைது செய்தனர். போரூர் மவுண்ட் சாலை அருகே பெண்கள் விடுதி நடத்துவது போல் விபச்சார தொழில் நடைபெற்று வருவதாக விபச்சார பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் விடுதியில் சோதனை செய்தபோது பெண்களை வைத்து விபச்சார தொழில் நடைபெற்று வருவது உறுதியானது. இதனையடுத்து 4 பெண்களை மீட்ட போலீசார் அவர்களை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தி வந்த புரோக்கர்கள் 2 கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு தொடக்கப் பள்ளியின் மேற்கூரைகள் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் மாணவர்கள் அச்சத்துடன் சென்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் நகராட்சி பெண்கள் அரசு தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 45க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளி என்பதால் கட்டிடங்கள் சிதலமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. மேலும் மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளதால்
மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த அச்சத்துடனே வகுப்பறைக்கு சென்று வருகின்றனர். எனவே கல்வித்துறை துரித நடவடிக்கை எடுத்து புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.